தேசத்தில் நிச்சயமாய் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய நாமத்தை மையப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இதுவரைக்கும் உங்களை காத்து வந்திருக்கிறார். இனியும் காத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போதும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேவ செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மகிமை நாளிலே தேவ சமூகத்தில் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பன் நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதுமா இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய கர்த்தாவி ஜனங்களோடு கூட நீர் என்ன பேச சத்தம் கொடுக்கிறீரோ அந்த வார்த்தையை பேசி இவளை ஆறுதல் படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஏற்படுத்தி கொடுத்த தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி, தெரிந்த நபரை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். விசேஷமாக நாம் வாசித்தோம், இந்த யாக்கோபு மிக நேர்த்தியாக தன்னுடைய நிருபத்தை 5 அதிகாரங்கள் கொண்ட நிருபத்தை அழகாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் இந்த கடைசியாய் முடிக்கிற தருவாயில் எலியாவை கொண்டு வந்து இங்கே இணைத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும், நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன உண்டு? பாடு உண்டு. அதில் விசேஷமாக ஊழியக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாகவே பாடுகள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் தேவனால் பிரத்யேகமாக அழைக்கப்பட்ட அப்படின்னால அவர்கள் பலருடைய பாரத்தை சுமக்கிறது நிமித்தமாக அவர்களுக்கு அதிகமான பாடுகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் என்ன செய்தாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணினாராம். தேவ பிள்ளைகளே, பாடுகளின் மத்தியில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது உண்மைதான், எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது உண்மைதான். ஆனாலும் அதன் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கருத்தாய் ஏறெடுக்கிற ஜெபம். இந்த கருத்தான ஜெபத்தின் மூலமாக மகாபெரிய அதிசயத்தை தேவன் நம் மூலமாய் செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நபரை வைத்து மட்டும்தான் தேவன் பயன்படுத்துவார் என்று அர்த்தம் அல்ல. விசேஷமாக நாம் பார்க்கிறோம் பாருங்கள், சவுல் என்கிறதானே ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அந்த சவுல் என்கிற வாலிபனை சந்திப்பதற்கு ஒரு பெரிய ஊழியக்காரரை தேவன் அனுப்பி வைக்கவில்லை. அனனியா என்கிறதானே ஒரு விசுவாசியை அனுப்பி வைத்தார். பாருங்க, அனனியா என்பவரை குறித்து முன்பாகவும் சொல்லப்படவில்லை, பின்பாகவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த சவுலை சந்திப்பதற்காக மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக அந்த அனனியாவை தேவன் அனுப்பி வைக்கிறார். அனனியா மூலமாக சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்காக பிரகாசித்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது காரணம் என்ன? அவருடைய கருத்தான ஜெபம். அல்லே சொல்லுங்களே. அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் சொன்னார், நீ நேர்த்தெருவுக்கு போய் சவுல் என்கிற வாலிபனை தேடு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? அந்த அனனியா கிட்ட சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தால் உங்களை கொண்டு கர்த்தர் மகாபெரிய அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணி 3.5 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு தேசத்தில் என்ன செய்தார்? அவர் தடை பண்ணி போட்டார். இதை குறித்து நாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17:1. கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே
அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நான் எப்போதும் கருத்தாய் செவம் பண்ணி கொண்டிருக்கிறவன். என் வார்த்தையின்படியே அன்றி இந்த தேசத்தில் என்ன வராது? பனியும் வராது, மழையும் வராது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான ஒரு செயலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கிடக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை தேவநாயகத்தை திறந்து கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டு கிடக்கிறது. வாசல் வரையில் வந்து நிற்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். ஆனால் தடையாக நிற்கிறது, காரணம் தெரியவில்லை. ஆனால் நீங்கள் ஜெபித்தால் அந்த தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்மோடு செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மீகா 2:13 நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் சீக்கிரம் வாசிங்க. 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவள் முன்னணியிலே நடந்து போவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. வானவருக்கு சிங்காசனம், பூமிக்கு அவர் பாதப்படி. இந்த உலகத்தையும் நம்மை உருவாக்கினவர் அவர். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடும்படிக்காக அவர் நடந்து போகிறவராக இருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நாம் ஃப்ளைட்டில் பறந்து வந்தாலும் தேவன் முன்பாக என்ன செய்கிறாரா? நடந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நீ காரில் போனாலும், நீ பைக்கில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், நடந்து போனாலும் உனக்கு முன்பாக தேவநாயகத்தை நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உனக்கு ஏதோ தடைகள் வரும் என்று அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் இந்த தடைகளை எப்படியாகிலும் உடைத்து விட வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்பாக அவர் சென்று கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு முன்பாக தேவன் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த தேசத்தில் வந்தபோது போர் மேகத்தை பார்க்கும்போது நேரடியாக பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுனால பாருங்க, எத்தனை பெரிய வேதனை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம் முன்பாக ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். விரைவிலே இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி சமாதானத்தை தேசத்தில், உலகத்தில் கர்த்தர் கட்டளிடப் போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த பாடுள்ள மனுஷன் பாருங்க ஜெபித்தார். அங்கே ராஜா முன்பாக சவால் விட்டு ஜெபிக்கிறார். ஜெபித்த பிறகு 3 வருஷ காலங்களாக அவர் மறைக்கப்பட்டவராக வாழ்ந்தார். தேவனால் மறைக்கப்பட்டவராக வாழ்ந்தார். தேவன் தான் சொன்னார், நீ அங்கே போய் இரு, இங்கே போய் இரு என்று சொல்லி கர்த்தர் கைட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிப்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு செயலை நாம் பார்க்கிறோம் பாருங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி. அப்படின்றால் இந்த 3 வருஷ காலங்களும் ஆகாப் எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேடாத இடமே கிடையாது. எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தவனாய் காணப்படுகிறான். காரணம், அவன் தானே இந்த சாபமிட்டான், இந்த ஊழியக்காரன் தானே இந்த வார்த்தையை சொன்னான், அவன் தானே மழை வராது என்று சொன்னான். தேசம் பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? அப்படி என்றால் இதுக்கு ஒரே தீர்வு ஊழியக்காரன் மாத்திரம்தான், எலியா மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அதில் எலியாவை முதல் கண்டுபிடித்தால் போதும், நம்முடைய தேசத்துக்கு கண்டிப்பாக க்ஷேமம் வரும் என்று சொல்லி இந்த ஆகாப் அறிந்திருந்தான். அதனாலே ஆகாப் தேடி கண்டுபிடிக்காமல் போனான். ஆனால் ஆண்டவரே வாலண்டியர் சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய், உன்னை ஆகாபுக்கு
காண்பி, ஏனென்றால் நான் தேசத்தில் மழையை கட்டளிடப் போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, ஆகாபுக்கு தன்னை காண்பித்து விட்டார். காண்பிக்கிற முன்பதாக ஒரு சம்பவம் நடந்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன்தான் தெய்வம் என்பதை ஆகாப் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் மனைவி யேசபேலின் மூலமாக அவன் மகா பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். தேசத்தில் எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை பெருகி கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே நாபோத் என்கிறதானே ஒரு தேவ மனுஷனை அவன் கொலை செய்திருக்கிறான். இப்படிப்பட்டதானே ஒரு மகத்தான பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் சவால் விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் கூட்டி ஆகாபையும் கொண்டு வர சொல்லி ஆகாப் சொல்லுகிறான், உன்னுடைய பந்தியிலே சாப்பிடுகிறதானே பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்லுகிறான். அங்கே தோப்பு விக்கிரங்களை செய்கிறதா ஆராதிக்கிறதானே தீர்க்கதரிசிகள் 400 பேர், அதான் பந்திலே சாப்பிடுகிற 450 பேர், மொத்தம் 850 பேர் அங்கே சேருகிறார்கள். அத்தனை பேரும் வந்த பொழுது ஆகாப் சொல்லுகிறார், நாம் ஒரு பரீட்சை வைப்போம். இந்த பரீட்சையில் யார் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்களுடைய தெய்வம்தான் மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாட்டை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும், கட்டையின் மேலே அடுக்க சந்தாக துண்டித்து கட்டையின் மேலே அடுக்கி, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. முதலாவது நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த தெய்வம் வந்து அக்கினினால் இது பட்சித்து போடும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான தெய்வம். அல்லாவிட்டால் நான் அப்படி வேண்டிக் கொள்கிறேன், அப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லி அங்கே சவால் விடுகிறான். சவால் விடும்பொழுது பாருங்க, இவர்கள் எல்லாரும் இந்த 850 பேரும் காலிலிருந்து மத்தியானம் மட்டும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய சரீரத்திலே கீறி ரத்தத்தை வடிய விட்டு கொண்டிருக்கிறார்கள், சாட்டையால் அடித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை செய்தும் ஒரு உத்தரம் பிறக்கவில்லை, ஒரு சத்தம் வரவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போது எலியாவிடத்திலே போய் பரியாசம் பண்ணுகிறார், சீக்கிரம் எழுப்புங்க, அவன் தூங்கினாலும் தூங்குவான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லது அலுவலாய் போயிருப்பான், கொஞ்சம் எழுப்பி விடுங்க, சீக்கிரம் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு நேரம் முடிந்து விட்டது. எல்லாரும் ஆடி பாடி சோர்ந்து போய்விட்டார்கள். பின்பு எலியா தன்னுடைய டைம் வந்தபோது அவர் செய்த மிக மகத்தான ஒரு காரியம். அந்த 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான், முதலாவது தகர்ந்து போன பலிபீடத்தை செப்பனிடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களே. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமா? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் தகர்ந்து போன பலிபீடம், ஜெபிக்கிற நேரம் உனக்கு குறைந்து விட்டது, உன்னுடைய பலிபீடம் சிதைந்து கிடக்கிறது, உன்னுடைய பலிபீடத்தில் தேவனுக்கு நீ அர்ப்பணிப்பது கிடையாது, உன்னை ஒப்பு கொடுப்பது கிடையாது. தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து ஜெபிக்காத நாட்கள் ஏராளமாய் போய்விட்டபடினாலே அது சிதைந்து கிடக்கிறது. அதனால் முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, உன் பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் பலிபீடத்தை செப்பனிட சரியான வேத வாசிப்பில்லை, சரியான ஜபம் இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் வேதத்தை கையில் வைத்திருக்கிறீங்க, ஆனால் அந்த வேதத்தை நீ என்ன செய்வதில்லை, சரியாக பயன்படுத்துவது கிடையாது. இந்த வேதத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய தேசத்தில் ஞாயிறு தோறும், இங்கே வெள்ளிக்கிழமை தோறும் அந்த நாட்கள் மாத்திரம் என்ன செய்கிறோம், இந்த வேதத்தை கையில் எடுக்கிறோம். இது முடிந்தவுடனே நேராக வீட்டில் போயிட்டு பத்திரமாக வைத்து விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த வேதம் தினந்தோறும் நம்மோடு பேசும். இந்த வேதம் தினந்தோறும் நம்மோட பேசும். அதை பேச வைக்க வேண்டும். நீங்கள் பேச வைத்தால் தான் அது பேசும். அது அமைதியாக வைத்து விட்டால் உனக்கு ஒன்றும் பேசாது. உன்னுடைய வாழ்க்கை இருண்ட ஒரு சூழ்நிலை மாறிவிடும். நீ இருளில் நடக்கிறது போல காணப்படுவீர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தை கருத்தான வாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இருந்தால் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். நான் 1980ஆம் வருஷத்தில் 81ஆம் வருஷத்தில் இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களே. 1980 இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட போது என்னுடைய குடும்பத்தார் பல எதிர்ப்புகள் தெரிவித்தபடினால எனக்கென்று சொந்தமான ஒரு பைபிள் கிடையாது. நான் ஒன்றாவது மாதத்திலே 81ஆம் வருஷம் 1வது மாதத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னை பிடித்து விட்டார். அடுத்து 7வது மாதத்தில் நான் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன். பாருங்கள், 6 மாதம் தான் சபையில் இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ பைபிள் காலேஜ் படிக்க போனோம்னா என்ன வேணும்? பைபிள் வேணும். ஆனால் என்கிட்ட என்ன இல்லை, பைபிள் கிடையாது. ஒரு புதிய ஏற்பாடு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த புதிய ஏற்பாடுகளை சேர்ந்து
நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். அங்கே எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. சாப்பாடு ஃப்ரீ, பெட்ஷீட் ஃப்ரீ, இல்லையா, படுக்கறை ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். நாங்கள் எண்ணெய் தலையில் போடுவோம், எண்ணெய் கூட ஃப்ரீயாக கொடுப்பாங்க, பேனா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் படிக்கும்பொழுது பாருங்கள், பைபிள் மாத்திரம் எனக்கு இல்லை. அதனால் நாங்கள் 12 பேர் படித்தோம் சிஸ்டர்களைப் போல. இந்த 12 பேர் பாடங்களை படிக்கும்போது அவனுடைய பைபிளை வாங்கி நான் ஓசியில் படித்து கொண்டிருப்பேன். திடீர்னு பிரதர் கேட்பார், பிரதர் எனக்கு பைபிள் படிக்கணும் கொடுங்கன்னு கேட்பார். கொடுத்துருவேன். இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அதில் தொடர்ந்து படிப்பேன். இப்படியா நான் படித்து கொண்டிருந்தேன். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை பார்த்தீங்களா? தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தேன், அழுதேன். ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு சொந்தமான பைபிள் வேண்டும் என்று சொல்லும்பொழுது என்னை ரட்சிப்பு நடத்தின போதகர் என்னை பார்க்க வந்தபோது அவர் கொஞ்சம் காணிக்கை கொடுத்து போனார். அந்த காணிக்கை கொண்டு போய் தலைமை போகிற இடத்துல கொடுத்து எனக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கி தாருங்கள் என்று சொன்னபொழுது அவர் ஏறக்குறைய ஒரு 3 மாதம் கழித்து தான் எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பைபிள் வாங்கின அன்றைக்கு இருந்த ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எவனுமே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அனுபவித்திருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷம். அப்படி எனக்கு அது அப்படி பறக்கிறது போல இருக்கிறது. தலைகளாக நடக்கலாமான்னு ஒரு எண்ணம் வருது. அல்லேலூயா சொல்லுங்களே. ஏன்னா எனக்கென்று ஒரு சொந்தமான பைபிள் கிடைத்து விட்டது. அப்படி என்றால் பைபிள் வந்தவுடனே யதார்த்தமாக இந்த பைபிளை அப்படி திருப்பி நான் முதல் வசனத்தை என் கண் முன்னாக பார்க்கும்போது, மறக்கப்பட்ட வேசியே நீ நினைக்கப்படும்படி இது இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு என்று சொல்ல வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை யார் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். மறக்கப்பட்ட வேசியே நீ நினைக்கப்படும்படி இது இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. அப்படி என்றால் பல வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். அதே போல் கர்த்தருடைய சபையில் காத்திருந்தபோது சில பாட்டுகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பாடலை எங்கள் சபையிலே பாடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், அந்த வாங்கின அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நான் பைபிள் காலேஜுக்கான பாடங்களையும் படிக்க வேண்டும், ஃபேமிலி பிரேயரில் படிக்க வேண்டிய பைபிளும் படிக்க வேண்டும். சொந்தமாக அந்த நாட்களில் 3 முறை படித்து முடித்து விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி என்றால் எந்த அளவுக்கு தாகம் இருந்திருந்தால் இப்படிப்பட்டதான ஒரு வேகம் இருந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியால் வேதத்தை நாம் எந்த அளவு கருத்தாய் வாசிக்கிறோமோ இந்த வேதம் நம்மை வழி நடத்தும், நம்மை சுமக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை படித்து முடித்து விட்டு பாருங்க, பைபிள் படித்து முடித்த பிற்பாடு திருமணம் முடிந்து ஒரு குழந்தை கையில் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சென்னையிலிருந்து நான் திண்டுக்கல் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனேன். அப்போ போகும்போது என் கையில் இருந்தது ஒரு பைபிள், 125 ரூபாய். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ இருந்தது? 125 ரூபாயும் ஒரு பைபிளும் ஒரு உடைஞ்சு போன சூட்கேஸ். அந்த சூட்கேஸ்க்குள்ளே என்னுடைய பாட புத்தகங்கள், பைபிள், ஒரு கைலி லுங்கி, 2 மாற்று வஸ்திரம். இதுதான் நான் கொண்டு போனது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 1985ஆம் ஆண்டு வருகிற 1ஆம் தேதி எங்களுடைய சபையில் ஸ்தோத்திர கூட்டம், நாங்கள் ஊழியத்துக்கு போன நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. பாருங்கள், அங்கே போய் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் வேதம் மட்டும் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தினந்தோறும் பைபிள் படிப்பேன், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். மனைவி பிள்ளைகள் சென்னையில் இருந்த அப்படினாலே தனிமையாக இருந்தபோது அதிகமாக நேரத்தை ஜெபத்திலே செலவிட்டேன். அருமையான தேவ பிள்ளையே, இதன் பயனாக ஆண்டவராகிய தேவன் வெகு சீக்கிரமாக ஒரு 11 சென்ட் இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ? 11 சென்ட் இடம் கொடுத்தார். அதன் பிறகு இது பெரிய சாட்சி, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த 11 சென்ட் இடத்தை ஆண்டு கொடுத்த பொழுது நான் ஏற்கனவே தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி நான் ஜெபித்திருந்த அப்படினாலே படம் வரைந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். 10 சென்ட் இடம் எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த 10 சென்ட் இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனுடைய ஆலயத்தை கட்டப்போகிறேன் என்று சொல்லி படம் வரைந்து, இந்த சைடு ஆலயம் இருக்கும், இந்த சைடு ஒரு ஷெட் இருக்கும், இந்த பக்கம் பெரிய கேட் இருக்கும், இந்த பக்கம் சின்ன கேட் இருக்கும், இந்த இடத்துல குழாய் போடுவேன், போர் போடுவேன், இப்படி என்று சுற்றிலும் மரங்கள் வைப்பேன் என்று சொல்லி எல்லாத்தையும் வரைஞ்சி விசுவாசியில் கூட்டி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தேவன் அந்தப்படியே நான் எப்படி என்னுடைய தரிசனத்தில் நான் அந்த படங்களை வரைந்து ஜெபித்தேனோ அதே போலவே கர்த்தர் இன்றைக்கு அந்த இடத்துல கர்த்தர் ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நான் ஆரம்ப நாட்களில் கேட் போட வசதி இல்லை, ஒரு காம்பவுண்ட் பண்ணிட்டோம். அந்த 17 அடி அகலத்தில் ஒரு கேட்டுக்கான இடத்த விட்டுட்டு இந்த கிடுகு ஓலை இருக்குங்களா அதை போட்டு அடைச்சி வச்சுருந்தோம். எல்லாரும் இந்த ஆளுக்கு பைத்தியமாக பிடிச்சிருச்சு, இவ்வளோ பெரிய இடத்த ஏன் விட்டு இருந்தாலும் கட்டியிருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் கர்த்தர் எனக்கு சொன்னார், நான் செய்தேன்.
அதன் பிறகு கர்த்தர் கேட்டு போட உதவி செய்தார். கேட்டு போட்ட பிற்பாடு எங்களுக்கு வீதி 12 அடி மாத்திரம்தான். அதனால் எங்களுடைய வீட்டுக்கு கார் வரும் என்று சொன்னால் அது வெளியில் நிறுத்த முடியாது. பாருங்கள், அழகாக அந்த 17 அடி அகலத்தில் கார் உள்ளே வந்து நிற்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி எங்களுக்கு சொந்தமான கார் இல்லை, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கார் நிறுத்தத்துக்கான இடத்த கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, எதுக்காக நான் சொல்ல வரேன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய சமுத்திரம் நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தருடைய உயர்த்தி ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், எலியா இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் 3 வருஷத்துக்கு பிறகு காண்பிக்க சொன்னார். காண்பித்த பொழுது அங்கே எலியா அந்த ஆகாபை பார்த்து, பெருமழை சத்தம் எனக்கு கேட்கிறது, நீர் போய் போஜன பானம் பண்ணும் என்று சொல்லி அனுப்பிவிட்டு என்ன செய்ய தெரியுமா, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. எலியா என்ன செஞ்சாரு, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்து விட்டு தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்று சொன்னார். நீ போய் சமுத்திரமுகமாய் பார். இவன் போய் பார்த்தான். ஐயா, ஒன்றுமே இல்லை ஐயா. பாஸ்டர், ஒன்றுமே இல்லை பாஸ்டர். ஆமேன், ஒன்றும் இல்லை. சரி, இன்னும் 7 முறை போய் பார் என்று சொன்னார். 7வது முறை அவன் பார்த்து திரும்பி வருகிறான். வரும்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், உள்ளங்கை அளவு மேகம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களே. பாருங்க, ஏற்கனவே இது பார்ப்பதற்கு முன்பதாகவே எலியா விசுவாசத்தோடு சொன்னார், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்று சொல்லி எலியாவை சீக்கிரமாய் சாப்பிட சொன்னார், ஆகாபை சீக்கிரமாய் சாப்பிட சொன்னார். ஏனென்றால் நீ புறப்பட்டு ஊருக்குள்ளே ஓடிவிட வேண்டும், பெருமழை வந்து உன்னை தடுத்து விடும் என்று சொல்வதற்காக சொல்லியிருந்தார். அந்தபடி பாருங்கள், உள்ளங்கை மேகம் வந்தது என்று அந்த கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவர் நிச்சயமாக மழை வந்துவிட்டது என்று சொல்லி எலியாய் என்ன பண்ணார், அவன் ரதத்தை பூட்டி போக சொல்லிவிட்டு தானும் என்ன செய்கிறாரு, பின்பாக ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை குறித்து ஒரு நாள் நான் தேவ சபையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உள்ளங்கை மேகம், உள்ளங்கை மேகம், உள்ளங்கை மேகம் என்ற வார்த்தை மாத்திரமே எனக்குள்ளே துணித்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் என்னுடைய சபையில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏராளமாக நடந்து கொண்டது அப்படின்னால நான் என்ன செய்வதுன்னு தெரியாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே, இதுக்கு என்ன தான் செய்ய போகிறீங்க தெரியலையேன்னு சொல்லும்பொழுது தான் ஆண்டு சொன்னார், உள்ளங்கை மேகம் வந்துவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்களே. இனி பெருமழையின் இரைச்சல் கேட்க போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது தேவ சபையில் நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது, கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. கண்ணீரின் பாதையில் நடந்த எனக்கு கண்ணீரை துடைக்கின்ற தேவன் வந்து விட்டார். கண்ணீரின் பாதையில் நடந்த எனக்கு கண்ணீரை துடைக்கின்ற தேவன் வந்து விட்டார். இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே, என்னாலும் எனக்கு சந்தோஷம் சந்தோஷமே. இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே, என்னாலும் எனக்கு சந்தோஷம் சந்தோஷமே. அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன், அற்புத தேவனே பெற்றிடுவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன், அற்புத தேவனின் நன்மைகளை பெற்றிடுவேன். கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. 5 அப்பமும் 2 மீனும் தான் என்னிடம் உள்ளது, அதை நான் தந்திடுவேன். 5 அப்பமும் 2 மீனும் தான் என்னிடம் உள்ளது, அதை நான் தந்திடுவேன். என்
தேவன் கரத்தினால் ஆசீர்வதித்திடுவார். திருப்தி அடைந்திடுவேன், தினமும் துதித்திடுவேன். என் தேவன் கரத்தினால் ஆசீர்வதித்திடுவார். திருப்தி அடைந்திடுவேன், தினமும் துதித்திடுவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அற்புத தேவனின் நன்மைகளை பெற்றிடுவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அற்புத தேவனின் நன்மைகளை பெற்றிடுவேன். கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. ஒரு குடம் எண்ணெய் தான் என்னிடம் உள்ளது, அதை நான் ஊழியனிடம் உண்மையாய் சொல்லிடுவேன். ஒரு குடம் எண்ணெய் தான் என்னிடம் உள்ளது, அதை நான் ஊழியனிடம் உண்மையாய் சொல்லிடுவேன். என்னால் நன்மைகள் ஏராளம் பெருகுமே, என்னுடைய கடனெல்லாம் முற்றிலும் தீர்ந்திடுமே. அதனால் நன்மைகள் ஏராளம் பெருகுமே, என்னுடைய கடனெல்லாம் முற்றிலும் தீர்ந்திடுமே. அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அற்புத தேவனின் நன்மைகளை பெற்றிடுவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அற்புத தேவனின் நன்மைகளை பெற்றிடுவேன். கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. உன்னத தேவனில் தேவ சமூகத்தில் உண்மையாயிருந்திடுவேன், உயர்த்தப்படுவேன். உன்னத தேவனில் தேவ சமூகத்தில் உண்மையாயிருந்திடுவேன், உயர்த்தப்படுவேன். காலங்கள் மாறினாலும் மாறாத தேவனிவர், கருத்தாய் அவரிடம் தினமும் ஜெபித்திடுவேன். காலங்கள் மாறினாலும் மாறாத தேவனிவர், கருத்தாய் அவரிடம் தினமும் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அற்புத தேவனின் நன்மைகளை பெற்றிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா பாடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அற்புத தேவனின் நன்மைகளை பெற்றிடுவேன். கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. கண்ணீரின் பாதையில் நடந்த எனக்கு கண்ணீரை துடைக்கின்ற தேவன் வந்துவிட்டார். கண்ணீரின் பாதையில் நடந்த எனக்கு கண்ணீரை துடைக்கின்ற தேவன் வந்துவிட்டார். இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே, என்னாலும் எனக்கு சந்தோஷம் சந்தோஷமே. இனி எனக்கொன்றுமே குறைவு இல்லையே, என்னாலும் எனக்கு சந்தோஷம் சந்தோஷமே. கையளவு மேகம் கண்களுக்கு தெரியுதே, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கும் பெருகுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கையளவு மேகம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு காண்பித்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில பெருமழையின் இரைச்சல் கேட்கும். ஹல்லேலூயா.
அதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கருத்தாய் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் மகாபெரிய அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தேவ பிள்ளையே. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான பாடுகள் உண்டு. நிறைய பேர் சொல்லலாம், எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்தால் தாங்க உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி எங்களை எல்லா வழியிலும் கர்த்தர்களை நடத்தி இருக்கிறார். எல்லா இக்கட்டான சூழ்நிலை கடந்து சென்றிருக்கிறோம், மரண பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றிருக்கிறோம். எங்களுக்கு அருமையான மூன்றாவதாக தேவன் கொடுத்த அருமையான மகளை நாங்கள் ஞானஸ்நான தொட்டியில் இறக்க கொடுத்திருக்கிறோம். அப்படி என்றால் அந்த மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும், யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் தேவன் அந்த பாதையெல்லாம் எங்களை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பார்க்கும்போது என் ஆண்டவராகிய தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது பலவிதமான எதிர்ப்புகள். என்னை கொலை செய்வதற்காக அந்த கிராமத்தில் ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டார். அது நிமித்தமாக அவருடைய தகப்பனாரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என்னை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சகோதரன் ஒசூரில் வேலை பார்க்கறதுனால அவர் திடீரென்று கர்த்தர் சொன்னாரா, நீ புறப்பட்டு ஊருக்கு போ என்று சொல்லி. அவர் நேராக ஊருக்கு வந்த உடனே ஊருக்குள்ளே பேசிக்கொண்டார்களாம், இன்றைக்கு அந்த போதகரை கொலை செய்ய போகிறார் அவருடைய தகப்பனார் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அந்த சகோதரன் அப்பாக்கிட்ட போய் எதிர்த்து பேசியிருக்கிறார். அப்பா, எனக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த போதகரை எதையாவது செய்தீங்கன்னா நானும் ஒரு கள்ளன்தான். நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. நான் தான் அவன் மூத்த மகன், உங்களுக்கு தெரியும். அதில் கவனமாயிருங்க, அவரை தொடக்கூடாது என்று சொல்லி எச்சரித்தபடினாலே அன்றைக்கு நான் அந்த கொலையிலிருந்து தப்பித்தேன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த பாடுகள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்வது பல விதத்தில் போராட்டங்கள். ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து என்னை பிடித்து கொண்டு ஒரு ரூமில் வைத்து இரவு 12 மணி வரலும் என்னை மிரட்டினார்கள். நீ இந்த ஊரை விட்டு போக வேண்டும், இயேசுவை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது. நான் சொன்னேன், அந்த ராத்திரியில் 3 பேர் அங்கே மாடியில் அமர்ந்திருந்தார்கள். என்னை தனியாக கொண்டு ரூமெல்லாம் பூட்டிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் தனியாக நின்று பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நின்று பார்க்கலாம், உன்னால் என்ன செய்ய முடியுமோ பார்த்துடலாமா? என்னோடு இருக்கிறது யார் தெரியுமா? என் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஊரை விட்டு நான் போவேன். எப்போ தெரியுமா? அப்போ நான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிற நாட்களில் நான் இந்த ஊரை விட்டு போவேன். தேவனுடைய சமூகத்தில் நான் ஒரு தேவனுடைய ஆலயத்துக்காக இடம் வாங்கி அந்த இடத்துல ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு தான் இந்த ஊரை விட்டு போவேனே தவிர அது முன்பாக இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சவாலோடு பேசுகிற போது அவளுக்குள்ளே என்ன நடந்தது தெரியல, ஒரு பயம் வந்தால் என்ன தெரியல. உடனடியாக ரூமை திறந்து விட்டாங்க. இந்த அம்மா ரெண்டாவது குழந்தை நினைக்கிறாமா, என்னுடைய மகன் குழந்தையாக இருக்கும்போது அவங்க மிகுந்த வியாகுலத்தோடு கூட அழுது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தனிமையில் ஒரு தனி வீடு, அது பேய் வீடு மாதிரி இருக்கும். அதுதான் எங்களுக்கு வாடகை கிடைத்தது. இவன் வரலாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுமாதிரி நான் போன உடனே எங்கே போனீங்க? ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட பயந்துருவான்னு எதுவுமே சொல்லலை. நான் அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய தேவன் அடிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் தான் தேவன் என்னை பாதுகாத்தார். ஆனாலும் கடந்த ஒரு 8 வருஷத்துக்கு முன்பதாக நான் தேவ சமூகத்தில், அதாவது நாங்கள் தினந்தோறும் எங்களுடைய குடும்ப ஜபத்தில் முன்பாக தனி ஜபம் செய்வோம். நான் என் மனைவி தனி ஜபம் பண்ணுவோம். தனி ஜபம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நான் தனியாக வாக்கிங் போவேன். 5 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு 5:45 வரையிலும் வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். வந்த பிற்பாடு நான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட சமயத்தில் அன்றைக்கு நான் அதை வழக்கம் போல் நான் கிளம்பி போனேன். இவங்க பின்னாடியே வந்து நின்று என்னை வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. இவர் போகிறது சரியில்லையே, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இவர் போனது சரி கிடையாது, இவர் போகக்கூடாது, ஏன் இவர் போகிறான்னு தெரியலையே என்று சொல்லி நிறுத்திடலாமா என்று சொல்லி இவங்க மிகுந்த பிரயாசத்தோடு கூட அவன் பார்த்து கொண்டு சரி நான் போய் ஜெபம் பண்ணுவோம், அவர் வந்துடுவார்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ண போயிட்டாங்க. ஆனால் நான் போய் கொண்டு இருக்கும்போது திடீரென்று என் பின்னாடி ஒரு சகோதரன் ஓடி வருகிறான். ஏனென்றால் நான் வாக்கிங் போகும்போது நிறைய பேர் ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும்பொழுது இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற பிள்ளைகளாம் ஓடி வருவாங்க. அதனால் அவங்க தான் வராங்கன்னு நினச்சி நான் போயிட்டு இருந்தேன். அதாவது ஆர்வம் இல்லாத இடத்துல, ஆட்கள் இல்லாத இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி போன ஏற்பாடு ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்துக்கிட்ட போனே திடீரென்று ஓடி வந்த முன்னாடி வந்து அப்படியே எதிர்த்து நிற்கிறான். நின்ன உடனே யாருன்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி கத்தி எடுத்து ஒரே குத்திட்டாங்க.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரத்தம் அப்படியே கண்ணெல்லாம் விடிய காலன்றதுனால நல்ல ரத்தம், நல்ல வாக்கிங் வேறு போயிட்டு இருக்கிறேன். ரெண்டு கண்ணு மூடிருச்சு. முதுகில் இந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து, நெஞ்சில் ஒரு குத்து, இப்படி குத்திக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அந்த சமயத்தில் தேவனுக்கு ஒரு அசாதாரண ஒரு தைரியத்தை கொடுத்தார். நீ யாரா ஏன்டா என்ன குத்துறேன்னு சொல்லிட்டு ஒரே குத்து கரெக்டாக அந்த இடத்துல குத்துனோடனே என்னை விட்டுட்டான். பிடிச்சிருந்து விட்டு நான் திரும்பி ரிட்டர்ன் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து ஒரு விசுவாசி வீட்டில் வந்து தஞ்சம் புகுந்து அவங்க என்னை ஃபஸ்ட் எய்டு பண்ணி என்னை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பைக்கில் கொண்டு விட்டுட்டாங்க. இது நான் இறங்கின பண்ணி நேரம் ஜபத்தான் உட்காருவேன். நேராக ரூமுக்குள்ளே போயிட்டேன். என்ன ஷர்ட் முழுசாக ரத்தம். அதனால் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்படியே கை காலம் நடுங்குது. வீட்டுக்குள்ளே போய் ஷர்ட்லாம் கழட்டி மாட்டி வச்சுட்டு நான் அப்படியே பெட்டில் படுத்துட்டேன். படுத்தோடனே இவங்க என்னாச்சு, இவர் எப்பவுமே ஜெபம் பண்ண வருவாங்களே வர காணுமே என்று சொல்லி வேகமாக வந்து பார்த்தோன்னே ஷர்ட்டை தூங்கிது, அங்கே மேலே தூங்கிட்டு இருக்குது. நான் படுத்துருக்கிறேன். இதை பார்த்தோன்னே இவங்க அந்த ஷர்ட்டை பிரித்து பார்த்தாங்கல்ல, இவங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. ஐயோ என்னமோ நடந்துருச்சு, நான் நினச்சது போல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அவங்க மயக்கம் போட்டாங்க. அதன் பிறகு ஆண்டவராக தேவனுடைய கிருபையினால் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சந்தர்ப்பத்தில் தான் தேவ சமூகத்தில் நான் முழங்கால் போயிட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே நீங்கள் என்னப்பா செய்ய போகிறீங்க, எதுக்காக என்னை உழைத்து அழைச்சிங்க, ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு? ஏனென்றால் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அதே போல் நான் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாடுகள். ஏற்கனவே என் மகளை இழந்திருக்கிறேன், இப்போது என்னையும் கொலை செய்ய பார்க்கிறார்களே, நான் என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைகளுடைய மனைவி என்ன செய்வார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்தவனாக தேவ சமூகம் முழங்கால் போயிட்டு ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் என்னோடு பேசினார். பேசும்போது நான் தேவ சமூகத்தில் நான் பேசினேன், ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படிப்பா நடத்த போகிறீங்க, நீங்கள் என்னை எப்படிப்பா நடத்த போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தேவனாய் கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்னை எப்படி நடத்த சித்தமோ அப்படியே தினம் நடத்தோம், என்னை எப்படி நடத்த சித்தமோ அப்படியே தினம் நடத்தோம், உம் விருப்பம் எப்போதும் என்னிலே நிறைவேற்ற என்னை வழி நடத்தோ, உம் விருப்பம் எப்போதும் என்னிலே நிறைவேற்ற என்னை வழி நடத்தோ, நிறைவேற்ற என்னை வழி நடத்தும், என்னை எப்படி நடத்த சித்தமோ அப்படியே தினம் நடத்தோம், என்னை எப்படி நடத்த சித்தமோ அப்படியே தினம் நடத்தோம், நீர் என்னிலே நானும் மீளே எப்போதும் இருக்க உதவிடும், நீர் என்னிலே நானும் மீளே எப்போதும் இருக்க உதவிடும், தேவா உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்ற எப்போதும் ஆயத்தம், தேவா உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்ற எப்போதும் ஆயத்தம், என்னை எப்படி நடத்த சித்தமோ அப்படியே தினம் நடத்தோ, என்னை எப்படி நடத்த சித்தமோ அப்படியே தினம் நடத்தோ, போராட்ட வாழ்க்கை வாழ்ந்திட முழுவதும் என்னை அர்ப்பணித்தே, போராட்ட வாழ்க்கை வாழ்ந்திட முழுவதும் என்னை அர்ப்பணித்தேன், ஜெயத்தை தந்து துவி ஜெயம் பெற்று நான் வாழ்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவராக தேவனுடைய சமூகத்தில் நான் எடுத்த விண்ணப்பம் அதுதான். ஆண்டவரே, நீங்கள் என்னை எப்படி நடத்த போகிறீங்களோ அப்படியே நடத்துங்கப்பா. என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, நான் மரிக்க வந்து விட்டேன். அல்லையே சொல்லுங்களேன். ஊழியத்திற்கு வந்தாலே அப்படி அர்த்தம் என்ன? மரிக்க வந்திருக்கிறேன். அல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். இப்படித்தான் என் ஜீவனை எடுக்க உங்களுக்கு சித்தமானால் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்த சம்பதத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் சரியான வழியில் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தானே ஒரு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. என்னோடு இருந்த கர்த்தர், எனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர், அல்லேலூயா சொல்லுங்களே, என்னை பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் பாதுகாத்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நாம் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது, கருத்தாய் ஜெயிப்பது மாத்திரமல்ல, நாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா? சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஜெபிப்பதில் சோர்ந்து எந்த ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்பட்டாலோ அதற்காக நாம் ஜெபிக்கிறோமா, உடனே கிடைக்கவில்லை நினைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் செய்வாராம். அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா தியானம் பண்ணி வாசிப்பாங்களே, அவர் எப்படி இருப்பாரா? நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பாரா, சீக்கிரத்தில் செய்வாராம். அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை சீக்கிரமாக நமக்கு நடப்பிக்க அவர் வல்லவராக. சோர்ந்து போக வேண்டாம். அந்த 7 விதவை சோர்ந்து போகவில்லையே. இன்றைக்கி நாம் சோர்ந்து போகிறோம். நமக்கு நல்ல கணவன் இருக்கிறார், நல்ல பிள்ளைகள் இருக்கிறார், நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது, ஆனால் நாம் சோர்ந்து போகிறோமே. அந்த 7 விதவைக்கு ஒன்றுமே இல்லை. தனக்கு தன் எதிராளிக்கு உள்ள பிரச்சனை தீர்ப்பதற்காக நியாயாதிபதி போகிறாங்க. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படிப்பட்ட மனுஷங்கிட்டிருந்தே தேவனுக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பார்னு சொன்னால் உங்களுக்கு தேவன் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்களே. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வாரா, செய்ய மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடவே கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது தேவை, நீர் தான் சந்திக்க வேண்டும் என்று சொல்ல அவர் தான் கொடுப்பார். இது மனுஷன் ஒரு நாளும் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷன் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னுடைய அதிகாரி இது கண்டிப்பாக எனக்கு செய்வார், எனக்கு மேல் அதிகாரி எனக்கு பட்சமாக இருக்கிறார், அவர் எனக்காக பேசுவார். நிச்சயமாக பேச மாட்டான். யோசேப்பை மறந்துதானே பானபாத்திரக்காரனை போல. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. யோசேப்பை மறந்த பானபாத்திரக்காரன் அவனுக்காக தீர்வு சொன்னபோது யோசேப்பு சொல்லுகிறான், நீ வாழ்ந்திருக்கிற காலத்திலே நினைத்துக்கொள். ஆனால் அவனோ யோசேப்பை மறந்து விட்டான். ஆமாம், மனுஷன் மறந்துடுவாங்க. மனுஷன் மறந்துடுவான். நமக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லலாம், மறந்துடுவான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் உன்னை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படி நினைவெல்லாம் உன் மேலே தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களே. என் மகளுக்காக என் மகள் ஏறெடுத்த விண்ணப்பம் என் சன்னிதியில் வந்ததே, அதுக்கு தீர்வு வந்ததா என்று சொல்லி தேவன் அப்படினார் எப்போதும் அதை குறித்து நினைத்து கொண்டே இருப்பார். ஏற்ற வேலை வரும்பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது அதற்கென்று ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் தேவனோடு கூட பட்சமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலம் என்று எல்லா பரிசுத்தவான்களும் சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற யுத்தமாக தான் சொல்லிகிட்டு இருக்குது. ஆமேன். இப்போ நடக்கிற யுத்தம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குமோ தெரியல. ஆனால் தேவனுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட முடிவில் வந்து முடியும் என்பது, எப்படி முடிவடையும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நாங்கள் இந்த தேசத்தில் வந்தோம், என்னுடைய பிள்ளையை பார்த்து என்னுடைய மகளை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தோம். அவரோட சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்னு வந்தோம். வந்த இடத்துல இப்படி லாக் ஆகிட்டோம். இது ஒரு நன்மைக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நன்மைக்காக தேவன் செய்திருக்கிறார். ஒருவேளை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன்,
நாங்கள் அந்த தேசத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட யுத்தம் வந்தது என்று கேள்விப்பட்டிருந்தா என்னுடைய மனைவி இந்நேரம் பாதி உயிர் போயிருக்கும். அதிலே சொல்லுங்களேன், மகளுக்காக அழுது பாஸ்டிங் பண்ணி ஜெபித்து சர்ச்சை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இது ஏற்கனவே ஒரு யுத்தம் வந்தபோது அப்படி தான் கடந்தாங்க. ஆனால் இப்போ பயங்கரமான யுத்தம். இதை கேள்விப்பட்டிருந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய சரீரத்திலே பயங்கரமான பலவீனம் ஏற்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் இங்கே கூட இருப்பதனால ஒரு பெரிய ஒரு திருப்தி. எல்லாம் சொல்லுங்களேன், நாங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கிறதான அந்த நிலைக்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டோம், எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விட்டோம். அல்லையே சொல்லுங்களேன். ஏனென்றால் கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். அருமையான தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான். உன் வாழ்க்கையில் இது நடக்கத்தான் போகிறது என்று சொன்னால் அது நன்மைக்காக தான் நடந்து முடியும். ஒருவேளை அது தீமையை போல உனக்கு காணப்படலாம். யோசேப்பை விற்று போட்டது போல உங்களை விற்று போடலாம். அநேகங்களை புறக்கணித்திருக்கலாம், அநேகங்களை துரத்தி விட்டிருக்கலாம். கலங்காதீங்க. அல்லையே சொல்லுங்களேன், உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். எலியாவோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எலியாவை போல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசி நான் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதானே மனுஷன் பாடுள்ளவராக இருந்தார். ஏனென்றால் அடுத்த ஒரு செய்தி, அந்த 850 பேரும் கொன்று போட்டார், மழையை வர வச்சுட்டாரு. அடுத்து ஒரு செய்தி வருது, எசபேல் கிட்ட ஒரு செய்தி வருது, நாளைக்கு நேரத்தில் எலியாவுடைய தலை அவன் மேலே இருக்காது. பாருங்க, 850 பேரை கொலை செய்த வீரமாய் வெட்டி போட்டதான இந்த எலியா பாடுள்ள மனுஷன் என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்க பயந்தவனாக ஓடுகிறான் வனாந்திரத்தில். சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஓட்டம் தான். ஓடி போயிட்டு அவருக்கு ஒளியறதுக்கு இடம் இல்லை. ஒரு சூரிய செடியின் கீழே போய் என்ன பண்ணார், அழகாக படுத்துட்டார். நடந்து வந்த களைப்பு, படுத்துட்டார். திடீரென்று விழாவிலே தட்டி எழுப்பி என்ன பண்ணுறது, எழுப்புறாரு. எழுப்பி பார்த்த உடனே பார்த்தா அவனுக்கு என்ன இருக்குது, அந்த இடத்துல என்ன இருக்குது, அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது. அல்லையே சொல்லுங்களேன், அல்லேலூயா. நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டாரு. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க, எந்த கேள்வியும் கேட்கல. அவருக்கு தேவையானது ஆகாரம் கிடைச்சிருச்சு. அல்லையே சொல்லுங்களேன். பாடுள்ள மனுஷன். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் பாடுள்ளவர்கள் தான். பல பாடுகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்க நினைப்பாங்க, அவங்களுக்குனப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். இல்லையே சொல்லுங்களேன். வெளிநாட்டுடைய லட்சணம் என்பது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே இருக்கிற விலைவாசிகள், இங்கே இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம் மறித்து பிழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்த நாட்களில் என்ன நடக்குமோ என்று தெரியாது. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருக்கிற வரையிலும் நமக்கு எந்த குறைவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவன் நம்மோடு இருக்கிற வரையிலும் எந்த விதமான பிரச்சனை நமக்கு இல்லவே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை என்னையும் நேர்த்தியாய் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சம்பளத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? இப்போ நம் எலியாவை போல நாம் பாடுகளாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தை திரும்ப, அல்லாவிட்டால் அந்த வறட்சி காலத்தை திரும்பவும் செழிப்பான காலங்களாய் மாற்றுகிற வரையிலும் அவர் ஜபத்தில் தான் தரித்திருந்தார். ஒரு இந்த ஜனங்கள் வீணாய் போக வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லவில்லை. எலியா அந்த ஆகாப் எப்படியாயிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் கடைசி வரலும் ஆகாப் மனம் திரும்பவே இல்லை. இல்லையே சொல்லுங்களேன். ஆனால் எலியா அவனுக்காக செபித்து என்ன செய்தார், ஆசீர்வாதங்களை எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொண்டு கொடுத்து பார்த்தார். ஆனாலும் கூட அவன் மனம் திரும்பவில்லை. நாம் பார்க்குறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜபத்தை விட்டு விடாதிருப்போம், கருத்தாக ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம். நிறைய ஜபங்கள் உண்டு. இந்த ஜபத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டிருக்கிறார். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் நடப்பிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
அவருடைய கரத்தில் முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். பல பாடுகள் வந்தது ஆண்டவரே. அப்போதெல்லாம் நான் சோர்ந்து போனேன் ஆண்டவரே. கருத்தாய் ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவரே நான் மனம் பேதலித்தவளாய் காணப்பட்டேன் ஆண்டவரே. ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 7 வருஷத்துக்கு முன்பதாக இந்த குவைத் பட்டணத்துக்கு வந்தபொழுது என்னுடைய மகள் பிரசவத்துக்காக வந்திருந்தோம். அப்போது அந்த சபையில் ஒரு ஷெக்கினா சபையில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டது. நான் செய்தி கொடுத்து முடித்த பிறகு ஒரு சகோதரி கண்ணீரோடு ஓடி வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் என் மனைவியுமாக சேர்ந்து ஜெபித்து விட்டு போய்விட்டோம். இப்பொழுது வந்தபொழுது கணவனும் மனைவியுமாக 2 பிள்ளைகளோடு ஓடி வந்தார்கள். எங்களுக்கு தெரியுதா? நாங்கள் தெரியலமான்னு சொன்ன உடனே, நீங்கள் ஜெபிச்சிங்கல்ல, என்னுடைய கர்ப்பத்துக்காக ஜெபிச்சிங்க, எங்களுக்கு தேவன் 2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் யாராயிலும் வந்திருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்த கரம் உங்களை தாங்கி நடத்தும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவனான். அனாதி தீர்மானத்தின்படி இந்த நாளிலே இந்த சபை மக்களையும் காணும்படிக்காய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஐயா, நீ நல்ல தேவன் ஆண்டவரே. இவர்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீர் கொடுத்த மகத்தான கிருபைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் நீர் அதிசயம் நடப்பிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதாக, உடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, ஆண்டவரே உடைய குறைவுகள் நிறைவாவதாக, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்காரர்களை வாய்க்க பண்ணி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்நீரும் பரதேசியமாய் தங்கியிருக்கிற தேசத்தில் உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய முற்பிதாக்களும் அந்நீரும் பரதேசிகளுமாய் திரிந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர்களை செல்வ சீமானாய் வைத்திருந்தீர் ஆண்டவரே. அதே போல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய நிலையிலே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே சபையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு உதவி செய்த சகோதரருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுமதித்த ஊழியக்காரர்கள் சபை மக்களுக்காய் ஸ்தோத்திரம். யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவன் பாதுகாத்து நடத்துங்க. உடைய கிருபைக்குள் நடத்த முடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். சகல துதிகளை மகிமையெல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென்.